அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களுங்க. கிட்டத்தட்ட 8 மணிக்கு தாங்க இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி விடியல் காலை மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை கேரளா சைடுக்கு இது வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தாங்க கிளைமேட் இருந்துச்சு. தொடர்ந்து மழை தூறிக்கிட்டே தாங்க இருக்குது. காலையிலேயே மாமனும் மருமகளும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கோழிக்கு புறாக்கு எல்லாமே மேவு போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா காலையில் நேரமே மேவு போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஏதோ வேலை பண்ண போகிறேன்ட்டு 2 கத்திரிக்காய் செடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நானும் என்ன பண்ணுறாங்க, கத்திரிக்காய் செடி எதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இதே வீக் டேவாக இருந்தாங்க 9:30க்கு ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு 6 மணிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா மேடமுக்கு சாப்பாடு விட்றக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகும். அதுக்கப்புறம் அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போக முடியாது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் காலையில். இப்போ கொஞ்ச நாளாக இந்த ஸ்லோ மார்னிங், பீஸ்ஃபுல் மார்னிங் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. காரணம் என்னன்னு பார்த்தா, நார்மலாக நம்ம டெய்லி ஆரம்பிக்கிற வேலையவே பொறுமையாக தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ அதுவே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே அறக்க பறக்க தான் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ ஓடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கத்திரிக்காய் செடி இருந்துச்சுங்க. ஒரு நீல கலரில் இருக்கும் வரி கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் செடியை கொண்டு இப்போ இவங்க கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டை கத்திரிக்காய் செடி இருக்கும் இல்லைங்களா, சுண்டை கத்திரிக்காய் செடி ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இந்த சுண்டை கத்திரிக்காயிலேயே இது கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி, நாட்டு சுண்டை கத்திரிக்காய் இல்லை, அது கூட சேர்த்து இவங்க ஏதோ கிராஃப்டிங் பண்ணுறேன்னு 2 பேரும் செடியை கட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்ததுமே மாயா குட்டி என்னை கோழி குஞ்சு பிடிச்சி கொடுங்கன்னு பிடிச்சிட்டா. மாயா, கோழியம்மா என்னை கொத்திரும். நீயே கொத்த வேணான்னு சொல்லி நீயே பிடிச்சிக்கோ. அவ்வளோ தைரியம் இருக்கவ என்ன ஏன் கூப்பிடுற? ஓகேவா? நானும் தம்பியும் சின்ன வயசாக இருக்கும்போது அப்சியூர் போனோம்னா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கிராஃப்டிங் வேலை செஞ்சுட்டு இருப்போமுங்க. மெயினாக செம்பருத்தி செடியில் தான் செய்வோம். ஒரு 2 வெரைட்டி செம்பருத்தி கலராக இருக்குன்னா அதை 2 கிராஃப்ட் பண்ணி வச்சோம்னா அந்த செடியிலேருந்து பூக்கிற ஃபஸ்ட்டு பூ பார்த்தீங்கன்னா 2 டபுள் கலரில் பூக்கும். போகிறீங்க மாயா? கோழி குஞ்செல்லாம் பிடிக்க முடியாதுங்க மாயா. அங்கே வேறு ஃப்ளவர்ஸ் இருக்குது பாரு, ரோஸ் வேணா பறிச்சுக்கோ. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஏன் ரோஸ் கொடுத்தா அது கோழி குஞ்சு கொடுக்குமா? ரைட்டு. இங்கே பாரு, டான் கோவமாக இருக்குது. டானுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது மாயா குட்டி. டான் ஆங்கிரியாக உட்காந்துருக்கு. காலையில் எந்திரிச்சா நமக்கே கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வருதுன்னு தெரியாது. அப்போ தான் நம்மளே கோழி பிடிச்சி கொடு, நாய்க்குட்டி பிடிச்சி கொடுன்னு தொந்தரவு செஞ்சுட்ருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டாச்சுங்க. சுண்டை கத்திரிக்காய் செடியில் கொண்டு போய் நார்மல் கத்திரிக்காய் செடியை ஒட்டு பண்ணி வச்சுருக்கோங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் பார்க்க முடியும்.